வணக்கம். பாலர் பள்ளி தமிழ் ஆசிரியர்களுக்குரிய கலந்தாய் அரங்கத்தில் பங்கெடுக்க உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதலில் என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். என் பெயர் சுஜாதா. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் என்ற ஊரில் பிறந்தேன். படித்தது, வளர்ந்தது எல்லாம் மும்பை மாநகரத்தில். அங்கு விரிவுரையாளராக பணிபுரிந்து, பின்பு நியூசிலாந்து நாட்டுக்கு புலம்பெயர்ந்தேன். அ அப்போது நியூசிலாந்து நாட்டில் பாலர் பள்ளி அ கூடம் அவற்றில் வேலை வாய்ப்பு மிகுவாக இருந்ததால், அதற்கான பயிற்சியை மேற்கொண்டு, பின்பு பல ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்து, பின்பு மாஸ்டர்ஸ் படித்து விரிவுரையாளராக பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தேன். தற்சமயம் ஆசிரியர்களின் பயிற்சியாளராக ஃபெசிலிட்டேட்டர் என்ற பொறுப்பில் இருக்கிறேன். மேசி யூனிவர்சிட்டி எனும் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறேன். இதுதான் என் சிறிய அறிமுகம். இப்போது இந்த அரங்கத்தில் நான் அர்த்தமுள்ள விளையாட்டு, வெளிப்புற கற்றல் முதலியவற்றின் வழியே தமிழ் கற்றல், கற்பித்தல் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். ஆரம்பித்ததற்கு முன்பே அ ஒரு திருக்குறள் உடன் அரங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த குறள் அ இந்த அரங்கத்தின் தலைப்பினுடன் வெகுவாக இணைந்துள்ளது. அதனால் தான் இதை தேர்ந்தெடுத்தேன். அ "தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு." எவ்வளவு ஆழமாக நாம் கிணறு தோண்டுகிறோமோ, அவ்வளவு நன்றாக தோண்டிய அளவிற்கு தண்ணீர் ஊறும். அதுபோலவே பிள்ளைகளுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். ஆழ்ந்து கற்பதால் வரும் நன்மை பல மடங்காகும். ஆ நான் பகிரப்போகும் கருத்துக்கள் இந்த குறளுடன் நன்கு இணைந்துள்ளது. அதனால் தான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஆ இப்போது நாம் இந்த அரங்கின் உள்ளடக்கத்தை பார்ப்போம். அம் இந்த அமர்வில் நான் பகிரப் போகிற கருத்துக்கள் 4 பாகங்களாக நான் பிரித்துள்ளேன். முதலில் நியூசிலாந்து ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வி அ பாடத்திட்ட ஆவணம் தெஃபாரிக்கே பற்றி அ பார்ப்போம். பின்பு நியூசிலாந்து ஆரம்ப குழந்தை பருவ கல்வி அமைப்பும், மௌரி மொழி ஒருங்கிணைப்பும் எவ்வாறு உள்ளது என்பதனை பார்ப்போம். 3வதாக குறிப்பிட்ட இங்கு நியூசிலாந்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற குறிப்பிட்ட நோக்கத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் உத்திகள் என்ன என்பதனை பார்ப்போம். ஆ கடைசியாக வெளிப்புற விளையாட்டு அமைப்பில் மொழித்திறன் வளர்ச்சிக்குடைய வாய்ப்புகள் என்ன? உத்திகள் என்ன? என்பவற்றை பார்ப்போம். இதுதான் இன்றைய அ க கருத்தரங்கத்தில் நான் பகிரப் அ போகிறவை. அடுத்ததாக அ நியூசிலாந்து ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வி பாடத்திட்ட ஆவணம். அது என்னது? அதன் பெயர் என்ன? அதன் பெயர் தெப்பாரிக்கி. இது ஒரு சிறப்புமிக்க ஆவணம். உலக புகழ் பெற்ற ஆவணமாகும். ஏனென்றால், இதில் 2 சிறப்பு உள்ளது. ஒன்று, இந்த ஒரே புத்தகத்தில் 2 மொழிகள் கொண்டவை இது. ஆங்கிலமும் உள்ளது, மௌரி மொழியிலும் உள்ளது. அ அதுபோலவே 2 கலாச்சாரத்தின் அடிப்படையில் இது எழுதப்பட்டது. அ மௌரி மொழியின் சிறப்பு அம்சங்களையும், வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று கூறிய வெஸ்டர்ன் பிலாசபியை உள்ளடங்கியதாகவும் உள்ளது இந்த புத்தகம். இதன் பெயர் தேஃபாரிக்கி. தேஃபாரிக்கி என்றால் த மேட், நெய்த பாய். அ இந்த பாய் உருவகம் எதனால் வந்தது? ஏனென்றால் பாயின் இழைகள் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. அதுபோலவே கற்றலும் பல்வேறு சூழல்களிலும், அனுபவங்களாலும் நடக்கிறது.
கற்றல் அனுபவங்கள் நடப்பது அ பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் மட்டுமே அல்ல. வெளிச்சூழலில், வீட்டில், தோட்டத்தில், அங்காடியில் எங்கும் நடக்கலாம். எப்பவும் நடக்கலாம். அதற்கான சாத்தியங்கள் கண்டிப்பாக எ உள்ளது. மேலும் பாயின் படத்தை நீங்கள் கவனித்தீர்களானால், இழைகள் திறந்தவாறே இருக்கின்றன. பாயின் ஓரங்கள் மூடப்படவில்லை. அ மேலும் மேலும் இது என்ன குறிக்கிறது என்றால், மேலும் மேலும் நாம் நெய்து பிள்ளைகளுக்கு கற்றல் அனுபவங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கலாம். கற்றலுக்கு ஒரு முடிவே இல்லை. அது எப்பொழுதும் நிகழலாம், எங்கும் நிகழலாம். அது நிகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதை குறிக்கத்தான் அந்த இழைகள் அப்படியே விடப்பட்டுள்ளது திறந்தவாறே. அதே சமயம் ஏனோ தானோ என்று நெய்யவும் முடியாது. எ எதற்கும் ஒரு ஒரு திட்டமிடல் வேண்டும். அ பாய் நெய்ய அறிவும், திறமையும், அ ஒரு பொறுமையும், நேரமும் வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டும். அ நெய்தல் ஒரு கலை. அதேபோல ஆசிரியர்கள் நன்கு சிந்தித்து ஒரு பாயை நெய்வதைப் போல பிள்ளைகளை கூர்ந்து கவனித்து, ஆழ்ந்து சிந்தித்து கற்றல் அனுபவங்களை கொடுக்க வேண்டும். அ அதை கொடுக்க திட்டமிட வேண்டும். இப்பொழுது தெஃபாரிக்கியின் உள்ளே என்ன உள்ளது என்று பார்ப்போம். தெஃபாரிக்கியின் அ உள்ளே அதன் அடிப்படை அ அடை அ அ அதன் கோட்பாடுகள் உள்ளது. அ கோட்பாடுகள் என்னவென்றால், நாம் அ பாடத்திட்ட முடிவெடுத்தலின் அடிப்படை எதிர்பார்ப்புகள் 4 கோட்பாடுகளின் வழியே அமைந்துள்ளது. முதலில் எம்பவர்மென்ட் என்றால் என்ன? பவர் என்றால் நாம் அதிகாரம் கொடுத்தல். அ இதில் அதிகாரம் கொடுத்தல் குழந்தைகளுக்கு அதிகாரம் கொடுத்தல் என்று அர்த்தமல்ல. குழந்தைகளை வலிமை பெறச் செய்தல். குழந்தைகளுக்கு அ தன்னம்பிக்கை கொடுத்தல். எவ்வாறு நாம் கொடுக்க வேண்டும்? அது ஒரு அடிப்படை கோட்பாடு. தெஃபாரிக்கி. அடுத்ததாக ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் முழுமையான வளர்ச்சி. அ ஆசிரியர்கள் பிள்ளைகளை எல்லா பரிமாணத்திலும் முழுமையான வளர்ச்சி பெற உதவச் செய்ய வேண்டும். அ அது இயற்பொருள் சார்ந்ததாகவும் மற்றும் அறிவாற்றல், உணர்வு, சமூகம், கலாச்சாரம் சார்ந்ததாகவும் இருக்கின்றது. 3வதாக ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி என்றால் குடும்பமும் சமூகம். குழந் அ ப பிள்ளை அ பா பாடசாலைக்கு வரும்போது, அது தனியாக வருவதில்லை. அ கு பிள்ளைகள் குடும்பத்தின், சமூகத்தின் ஒரு முக்கிய பிரதிபலிப்பாக, அங்கமாக வருகிறார்கள் என்பதனை ஆசிரியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அ அதை கருத்தில் கொண்டு அ கற்றல் அனுபவங்களை வழங்க வேண்டும். எங்கிருந்து வருகிறார்கள்? அவர்கள் சூழ்நிலை என்ன? என்பதை நாம் எப்பொழுதும் கருத்தில் கொள்ள வேண்டும். கடைசி கோட்பாடு உறவுகள், ரிலேஷன்ஷிப். உறவுகள் தான் கற்றல், கற்பித்தலுக்கு முதல் படி. ஆ மக்கள், இடங்கள், பொருட்கள் மற்றும் கருத்துக்கள உடையான அ இடையிலான உறவுகள் தான் அ உறவின் மூலமாக தான் கற்றல், கற்பித்தல் நடக்கிறது. பிள்ளைகள், ஆசிரியர்கள் உறவு நன்றாக இருந்தால் பிள்ளைகள் பாதுகாப்பாக உணர்வார்கள். அ கற்றல் நன்றாக நடக்கும். அதே போலவே பிள்ளைகள பிள்ளைகளும், ஆசிரியர்களும், பிள்ளைகளின் பெற்றோர்களும் ஒ இடையே உள்ள உறவுகள் நன்றாக இருந்தால், பிள்ளைகளைப் பற்றி மேலும் அறிய வாய்ப்புகள் உள்ளன. அதற்கேற்றவாறு ஆசிரியர்கள் கற்றல் அனுபவங்களை கொடுக்க முடியும். அதனால் இதுதான் 4 கோட்பாடு. அ கோட்பாடுகள் கூடவே இழைகளும் உண்டு. இழைகள் என்னவென்று பார்ப்போம். 4 கோட்பாடுகளுடன் சேர்ந்து நான் நான் கூறியது போல 5 இழைகள் உள்ளது.
இது ஒரு முழுமையான பாடத்திட்டத்திற்கான கட்டமைப்பை உருவாக்கிறது. முதலாவது இழை என்னவென்றால், வெல் பீயிங் நல்வாழ்வு. உடல் நலம் மற்றும் வாழ்வு. உடல், உணர்ச்சி, ஆன்மீக, சமூக கோணங்கள் ஒருங்கிணைந்து தான் நல்வாழ்வு அமையும். அதை ஆசிரியர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுபோலவே பிலாங்கிங் அதாவது உரிமை உணர்வு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது, அ ஒரு உரிமை உணர்வு பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கிறது. புதிய அனுபவங்களை முயற்சிக்க நம்பிக்கை கொடுக்கிறது. அதுபோலவே கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு. கிடைக்கும் வாய்ப்புகளில் பங்கேற்பதன் மூலம் பிள்ளைகள் தன்னம்பிக்கை உடையவர்களாக உருவாகின்றனர். ஆ 4வதாக கம்யூனிகேஷன் கருத்து பரிமாற்றம். அ நம் சிந்தனைகளை பரிமாற, பிறரின் கருத்துக்களை அறிய, அ சமூகத்த சமூகத்தில் சிறப்பாக பங்கு பெற, அ மிகவும் முக்கியம் கருத்து பரிமாற்றம். இதில் மொழி முக்கியமானது. கடைசியாக எக்ஸ்ப்ளோரேஷன் ஆய்ந்தறிதல். ஆய்ந்த அறிதல் மூலம் உலகை பிள்ளைகள் உணர்கிறார்கள். மேலும் 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 வளர்கிறார்கள் பூர்வமாக. ஆகவே இந்த தெப்பாரிக்கி நெய்த பாய் ஒரு அ கோட்பாடுகளும், இழைகளும் இணைந்து ஒரு பாடத்திட்டமாக பிணைக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது அம் அடுத்த கட்டத்திற்கு வரலாம். அ இந்த க இந்த இந்த படைப்பின் 2வது அங்கத்திற்கு வரலாம். அதாவது நியூசிலாந்து ஆரம்ப குழந்தை பருவ கல்வி அமைப்புகளும், மௌரியோ ஒருங்கிணைப்பும். இந்த இந்த அரங்கம் வந்து முக்கியமாக நாம் மொழி வளர்ப்பும், கற்பித்தலும் பற்றி ஆராய்வதால், அ நியூசிலாந்து நாட்டில் மௌரி மொழியை எப்படி அ முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதனை பார்ப்போம். அதில் ஆசிரியர்களின் பொறுப்பு என்ன என்பதை தெஃபாரிக்கி கூறுகிறது. அது என்ன என்பதையும் பார்ப்போம். அ தெஃபாரிக்கி கூறுகிறது, மௌரி பயன்பாட்டில் தேர்ச்சியை வளர்த்தல். இது முக்கியமான பொறுப்பு. மேலும் அ மௌரி கற்றலுக்கு அ முன்மாரியாக முன்மாதிரியாக இருத்தல். இது ஆசிரியர்களின் பொறுப்பு. கூடவே அ தெஃபாரிக்கியை பொறுத்தவரையில் நாட்டின் பூர்வீக மக்களுடன் நல்லுறவை உருவாக்குதல். இதுதான் 3 முக்கியமான பொறுப்பு, ஆசிரியர்களின் பொறுப்பு. இது மொழி சார்ந்ததாகவும், கலாச்சாரம் சார்ந்ததாகவும் அமைகிறது. அடுத்ததாக மொழி. மொழியை ஒருங்கிணைப்பதற்கான பொதுவான வழிகள் என்ன என்னவை? என்ன பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்பதனை பார்ப்போம். அதில் முதலாவதாக மிஹி என்று கூறுவார்கள். அது வந்து வாழ்த்துக்கள், பிரியாவிடைகள் மௌரி மொழியில். அடுத்ததாக கராக்கியா என்றால் பிரார்த்தனை. பிரார்த்தனை என்றால் இது அ மதம் சம்பந்தமாக உள்ளதல்ல. இதில் பிரபஞ்சத்தை நாம் போற்றும் வகையில் அமைந்துள்ளது கராக்கியா. பயாட்டா என்றால் பாடல்கள். இது மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வி ம் பள்ளிக்கூடத்தில். அ நாம் இது தமிழ் மொழியிலும் நன்கு அறிவோம். இப்போ உதாரணத்திற்கு பாடல்களில் நாம் அ நிறைய கருத்துக்களை புகுத்தலாம். மொழியினை மேம்படுத்தலாம். கணிதம், அறிவியல், விஞ்ஞானம், சமூகம் பற்றிய கருத்துக்கள் பாடல்களில் நிறையவே உள்ளது. இப்பொழுது உதாரணத்திற்கு "தோசை அம்மா தோசை" என்ற பாடல். ம் குடும்பம், அ ம் விஞ்ஞானம், தோசை எவ்வாறு தயாரிக்கலாம்? அரிசி மாவும், உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை என்பது நம் அ அ அறிவிற்கு வருகிறது. குழந்தையின் அறிவிற்கு வருகிறது. அது அதுபோலவே இப்போது அ "கைவீசம்மா கைவீசு" என்ற பாடலில்
அ கடைக்கு போகலாம், மிட்டாய் வாங்கலாம், பின்பு சொக்காய் வாங்கலாம் என்ற கடையில் இதெல்லாம் கிடைக்கும். நாம் வெளியில் போகலாம் என்ற என்ற சமூக அமைப்பு அந்த பாடலில் உள்ளது. மொழி மொழி அல்லாது அ வேற சில பல கருத்துக்கள் அதுல வெகு சுலபமாக நாம் பொருத்தலாம். அதனால் பாடல் இது உலகில் எல்லா மொழிகளிலும் பாடல் மூலமாக நாம் அறிவை புகுத்தலாம். அதுபோல ஓரி ஓரி அது ஒரு அ தாலாட்டு பாடல் போல. பொரேரோ புறக்காவ் என்றால் வரலாற்று கதைகள். அதில் அ அறிவும், அ மொழியும் ஒருங்கிணைந்துள்ளது. பகாத்தாவுக்கி, பகாத்தாவாக்கி என்பது பழமொழிகள். அ அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளன. மேலும் பெப்பேஹா. பெப்பேஹா என்பது நம்மை நம்மை பற்றி நாமே கூறுவது. நாம் எங்கிருந்து வந்தோம்? நான் முதலில் அறிமுகம் செய்தது போல சிறிய அறிமுகம். அதுதான் பெப்பேஹா. நமக்கு எது முக்கியமானதோ அதை அந்த அடிப்படையில் நாம் நம்மையே அறிமுகம் செய்து கொள்வோம். பின்பு விதவிதமான விளையாட்டுகள். விளையாட்டுகள் மூலம் நாம் புதிர்கள் மூலமாவும் மொழியை மேம்படுத்தலாம். இதெல்லாம் பொதுவான வழிகள். மௌரி மொழியை மேம்படுத்த. அ இப்போது ஒரு பிரசித்தி பெற்ற அ கற்பித்தல் அ உத்தியை நாம் பார்த்தோமானால், அ நியூசிலாந்தில் அ பிரசித்தி பெற்றது. அது என்னவென்றால், குறிப்பிட்ட நோக்கத்துடன் ஒரு இலக்கை மையமாக கொண்டு செயற்படுவதை குறிக்கிறது. அம் இலக்கு என்றால், இந்த இலக்கை ஆசிரியர் நிர்ணயிக்க வேண்டும். நான் கற்பிக்கிறேன். அதை அ அதன் நோக்கு என்ன? அதன் இலக்கு என்ன? என்பதை ஆசிரியர் நிர்ணயிக்க வேண்டும். அ அதுபோலவே அ அதன் பலன் பிள்ளைகளுக்கு என்ன என்பதையும் தெளிவாக திட்டமிட வேண்டும். இது என் நோக்கு, இது என் இலக்கு, அ இதன் விளைவு இது என்பதை திட்டமிட வேண்டும். அதுதான் இந்த குறிப்பிட்ட நோக்கத்துடன் கற்பித்தல் என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் எப்ஸ்டைன் என்பவர். இவர் ஒரு கல்வியாளர், ஆராய்ச்சியாளர். அ இவரின் இந்த சொற்றொடர் மிகவும் நியூசிலாந்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இப்போ இது 3ஆம் பாகத்திற்கு வருவோம் இந்த படைப்பின். அ அதில் நாம் பார்க்கப் போவது, அ குறிப்பிட்ட நோக்கத்துடன் கற்பித்தல் என்றால் என்ன? என்ன கற்பிக்க வேண்டும்? எப்போது கற்பிக்க வேண்டும்? எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பது. அ இந்த என்ன கற்பிக்க வேண்டும் என்றால் இலக்கு தெளிவாக வேண்டும் ஆசிரியர்களுக்கு. அ என்ன என்பது தெளிவாக தெரிய வேண்டும். அ அதன் பின்னணியில் ஏன் நான் கற்பிக்கிறேன் என்பதும் தெளிவாக தெரிய வேண்டும் ஆசிரியர்களுக்கு. என்ன என்பது பின்னே, அ அதற்கு முன்னே ஏன் என்பதையும் அ தெளிவாக அ திட்டமிட வேண்டும். ஏன் நான் இதை கற்பிக்கிறேன்? என்ன கற்பிக்கிறேன்? அ அதன் பின்பு எப்போது கற்பிக்க வேண்டும்? சூழலும் அ தெளிவாக திட்டமிடல் வேண்டும். பிள்ளைகள் மிகவும் சோர்வாக இருக்கிறார்கள் என்றால், அப்பொழுது புதிய அ சொற்றொடரையும், புதிய உத்திகளையும் அவர்களுக்கு கூறினால் அது ஈடுபடாது. அதுபோலவே எப்படி அ கற்பிப்பது? என்றால் உத்திகளும், நுட்பங்களும் எப்போது? அம் எப்படி மதிப்பீடு செய்வது என்பதும் முக்கியம். அ பிள்ளைகள் முன்னேற்றத்தை தொடர்ந்து மதிப்பீடு செய்வது. இது மதிப்பீடு செய்வதால் என்ன லாபம்? ஆசிரியர்களுக்கு நாம் ப கற்பித்த பாடத்தின் தரத்தை அறியவும், மாற்றம் செய்யவும், மேம்படுத்தவும் ஆசிரியர்களுக்கு இது முக்கியமானது. அதுதான் அ என்ன, அ ஏன், என்ன, எப்போது, எப்படி என்பது மிகவும் முக்கியம். இப்பொழுது மொழி கற்பித்தலில் உதாரணமாக
அங்கே வை என்று கூறலாம். அ அதை இன்னும் அ மொழி மேலும் திணித்து, அ வாளியை மணற் பருப்பின் மேல் வை என்றும் கூறலாம். மிகவும் அ அதில் வார்த்தைகளை புகுத்தி, அது ஒரு அ கற்றல் உத்தியாகும், கற்பித்தல் உத்தியாகும். அடுத்ததாக அ நாம் பார்க்க உள்ளது நடைமுறையில் அ குறிப்பிட்ட நோக்கத்துடன் கற்பித்தல் நடைமுறையில் எவ்வாறு அ நாம் பின் பின்பற்றலாம் என்பது. அ எதுவும் செய்யாமல் இருத்தல், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கமாம். அ ஏதாவது செய்தல் அல்லது சூழல்களையும், வாய்ப்புகளையும் உருவாக்குதல். அ ஒரு ஒரு பிள்ளையின் ஒரு ஆர்வத்தை தூண்டுதல், அ ஆர்வத்தை ஒரு பிள்ளையின் ஆர்வத்தை பின்பற்றுதல், ம் ஒரு பிள்ளையின் ஆர்வத்தை உருவாக்குதல், அல்லது அ தெளிவான அ அறிவுறுத்தல் மூலம் ஒரு பிள்ளையை அ ஆதரித்தல். இதுவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் கற்பித்தல் அ உத்தியாகும். அ அல்லது பிள்ளைகளுடன் வெவ்வேறு செயல்களில் ஈடுபடுதல். இதெல்லாம் நடைமுறையில் கற்பித்தல் குறிப்பிட்ட நோக்கத்துடன் கற்பித்தல் இவ்வாறு விளங்கும். அடுத்தது நாம் உத்திகளை பார்ப்போம். அ குறிப்பிட்ட நோக்கத்துடன் கற்பித்தல் உத்திகள் என்னவை என்பதை பார்ப்போம். முதலாவதாக அங்கீகரித்தல். இது அங்கீகரித்தல் என்றால் அக்னாலெட்ஜ்மென்ட். பிள்ளைகள் அ முயற்சிகள் செய்யும்போது அதை அங்கீகரிக்க வேண்டும். அதுபோலவே விவரித்தல். சின்ன அ நுணுக்கங்களை கண்டு அதனை நாம் கூற வேண்டும் பிள்ளைகளிடம். மொழியை உபயோகித்து. அதுதான் விவரித்தல். நீ வாளியை எடுத்தாய், அ மணலை குவித்தாய், மணலை கொட்டினாய் என்று நாம் பிள்ளைகள் செய்வதை அ கூறினால், அதில் மொழி அ மொழியை மேம்படுத்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதுபோலவே ஊக்குவித்தல். ஊக்குவித்தல் என்றால் என்கரேஜ்மென்ட். எ எ ஏதாவது செய்தால் அதை நாம் எப்பவும் எல்லா ஆசிரியர்களும் செய்வது தான் இதுவே. இது நாம் எப்போதும் அ ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதும். அ சில சமயம் மறந்து போவோம். விளக்கம் அளித்தல் அதுபோலவே எக்ஸ்பிளைனிங். ஏன், எப்படி என்று பிள்ளைகளிடம் பிள்ளைகளின் யோசனைகள், எண்ணங்கள், கருத்துக்களைப் பற்றி அ அ அ வளர்த்துக் கொள்ள ஒரு சந்தர்ப்பம் உருவாக்குதல். தான் விளக்கம் அளித்தல். அதுபோலவே சுருக்கி கூறுதல். அவர்கள் செய்தவற்றை நாம் சுருக்கி அதை அ கூறுதல். அவர்களிடமே கூறுதல். அ மேலும் சில உத்திகள் உண்டு. அ கேள்வி அ கேள்வி கேட்டல். அதாவது அ கேள்வி எழுப்புதல். அ ஆம், இல்லை என்ற கேள்வியை காட்டிலும், பதில் வருகிற கேள்வி நாம் கேட்டால், அதில் மொழி மேம்படுத்த வாய்ப்புகள் அதிகம். அ இதை திறந்த கேள்விகள் என்பார்கள். அ "நீ அ நேற்று எங்கு சென்றாய்? நீ நேற்று வெளியில் சென்றாயா?" என்பதற்கு ஆம், இல்லை என்ற பதில் வரும். "நீ நேற்று எங்கு சென்றாய்? அ யாருடன் சென்றாய்? என்ன என்னவெல்லாம் அ நீ நேற்று உண்டாய்?" இந்த கேள்விகள நிறைய வார்த்தைகள், நிறைய பதில்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதுபோலவே தூண்டுதல், ப்ராம்ப்டிங் என்று சொல்வார்கள். ம் வரைந்து கொண்டிருந்தால், அ ஒ ஒரு ஒ கு பிள்ளை ஒரு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தால், இதில் கண்ணு எங்கே? மூக்கு 2 மூக்கு உண்டா? இல்லை 1 வாய் உண்டா? உடலை காணவில்லையே! முகம் வரைந்திருக்கிறாய். அதன் பின்பு 2 கைகளும், 2 கால்களும் தான் இருக்கிறது. இந்த மனிதனுக்கு உடல் இல்லையா? என்ற கேள்வியில் அ ஒரு நகைச்சுவையும் உள்ளது. அதே சமயம் அ ஒரு சிந்தனையை தூண்டும் வார்த்தையும் உள்ளது. இது தூண்டுதல், உத்தி. அதுபோலவே கவனமாக கேட்டல்.
நாம் பேசிக்கொண்டே இருப்போம். சில சமயம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நாம் உள்வாங்கி கேட்டு, பின்பு நாம் பதில் கூறினால், அது ஒரு நல்ல உத்தியாகும். கற்பித்தல் உத்தி. அதுபோல பயிற்சிகள், கோச்சிங். முன்பு செய்ததை அ சொன்னதை கோடிட்டு காட்டி, திரும்ப செய்தல். அ அ அதில் ஃபீட்பேக் என்றால் கருத்து தெரிவித்தலும் அடங்கும். அதுபோல இன்னொரு மிகவும் நல்ல உத்தி என்னவென்றால், சிந்திப்பதை வாய் விட்டு நாம் சொல்லுதல். உரக்க சிந்தித்தல். இப்பொழுது ஒரு குழந்தை வந்து என்னிடம் கேட்டால், இது என்ன என்று கேட்டால், நான் ஓ! சுஜாதா இது என்ன? அ எனக்கே தெரியாது. ஓ! கணினியை கணினியில் போட்டு பார்ப்போம். என்ன இது என்ன பூச்சி என்று நானே உரக்க கூறினால், அது அது ஒரு கற்பித்தல் உத்தியாகும். அதுபோலவே குழந்தைகளும் சிந்திக்க தொடங்கும். அ அ மண் பரப்பில் இருந்தால், "ஓ! எத்தனை வாளி தண்ணீர் விட்டால் இந்த வாளி நிரம்பும்? பார்ப்போம்." என்று நானே வாய்விட்டு உரக்க சிந்தித்து சொல்லிக் கொண்டு குழந்தைகளை குழந்தைகளுக்கு உதவுது. இதுதான் இன்னொரு உத்தி. அடுத்த கட்டமாக அ நாம் நியூசிலாந்தில் பிரபலமாக உள்ள அ ஒரு வளம். அது டாக்கிங் டுகெதர் டே கொரேரோ. இதை நான் குறிப்பிட்டு இங்கு நான் பகிர்ந்து கொள்வதன் நோக்கம் என்னவென்றால், அ இது மொழி சம்பந்தமான ஒரு வளம். அதில் பிள்ளைகளின் மொழி கற்றல் பயணத்தில் வாய்மொழியை ஆதரிக்கும் வளங்கள் என்ன என்பதன் தொகுப்பாகும் இது. அ குறிப்பிட்டு கூறினால், அ குறிப்பிட்ட நோக்கத்துடன் கற்பித்தல் என்பது பிள்ளைகள் பலவிதமாக வாய்மொழி சடங்குகளை கேட்பதற்கும், பங்கேற்பதற்கும் திட்டமிடுவதை உள்ளடங்கியது. அ அதில் மிகி, வாழ்த்துக்கள் நான் முன்பு கூறியது போல எல்லாம் உள்ளது என்பது இந்த வளத்தில் உள்ளது. இப்போது இந்த வளத்தில் புத்தகமாக இதெல்லாம் உள்ளது. மேற்கொண்டு இதில் ம் சில அட்டைகள் உள்ளது. அந்த அட்டைகள் அ பேச்சு கருவிகள் என்னும் அட்டைகள். அதில் ஒரு புறம் பிள்ளைகளின் அ களஞ்சியத்தை படுத்துவதற்கான பயனுள்ள வழிகள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. அ மறுபுறம் அந்த அட்டையின் மறுபுறம் அ ஆசிரியர்களுக்குள்ளான பிரதிபலிப்பு கேள்விகள் உள்ளன. நீங்கள் எவ்வாறு கற்பிக்கிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள் என்ற கேள்விகள் உள்ளன. ஒவ்வொரு கருவிக்கும் அ பல கேள்விகள் உள்ளன. அது ஆசிரியர்களையே சிந்திக்க தூண்டுகிறது. அதுபோலவே அதில் அ இந்த ஒரு உதாரணம் உள்ளது. இப்பொழுது ஒரு ஒரு அ ஒரு அ ஒரு ஓவியம். ஓவியத்தை பற்றி நாம் பேசினால், ஓவியத்தில் எவ்வளவு சொற்களை நாம் புகுத்தலாம்? பி ஒரு பிள்ளை ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறது. அந்த அனுபவத்தில் நாம் எந்த மொழியை எத்தகைய மொழியை புகுத்தலாம் என்பதற்கான உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. அ வகுப்பறையில் நாம் இதை பயன்படுத்தலாம். நாம் நாமே பரிசித்து பார்க்கலாம். நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா? ஒரு குழந்தை ஒரு ஓவியம் வரைகிறது. அப்போது இந்த வார்த்தைகள். எந்த வார்த்தைகள் நேரம் சம்பந்தமான சொற்கள் அல்லது அ வர்ணம் சம்பந்தமான சொற்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட உத்திகள் சம்பந்தமான அ சொற்கள் அல்லது செயல்கள் சம்பந்தமான சொற்கள் அல்லது கேள்வி வார்த்தைகள். இருப்பிட சொற்கள். இந்த சொற்கள் நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் பரிசீலித்து பார்க்க அல்லது உபயோகிக்கலாம். அடுத்த முறையில் நாம் உபயோகிக்கலாம். அ இத்தகைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அ ஒரு இந்த உதாரணங்களை அ பார்த்து ஒரு ஆரம்பகால குழந்தை பருவ சேவையில் ஆசிரியர்கள் சரி நாம் மௌரி மொழியை எவ்வாறு நாம் கற்பிக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்தார்.
அ எவ்வாறு நாம் அன்றாடம் அ கற்பித்தல், கற்றல் தருணங்களில் எவ்வாறு நாம் உபயோகிக்கிறோம்? எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம்? தற்போது எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம்? மேலும் எவ்வாறு மேம்படுத்தலாம்? என்பதை பத்தி சிந்தித்தனர். அவ்வாறு அவர்கள் சிந்தித்தபோது, அ அவர்கள் ஒரு அ சொற்பட்டியலை உருவாக்கினர். அதில் பிள்ளைகள் பார்க்கும் பொருள்கள், காட்சிகள், பயன்படுத்தும் சொற்றொடர்கள், அ எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு பட்டியலிட்டனர். அ அ பாதுகாப்பு தொடர்பான சொற்கள், பிள்ளைகள் அன்றாடம் ஈடுபடும் செயல்களில் வருகின்ற சொற்கள், அதையெல்லாம் ஒரு பட்டியலிட்டனர். அ மேலும் அவர்கள் அ சிந்தனை மற்றும் அனுபவங்களை நீட்டிக்க அவர்கள் பயிற்சி செய்ய விரும்பும் சொற்றொடர்களையும், மொழிக்கூற்றுகளையும் அதில் சேர்த்தனர். என்றால் அ அது ஒரு மௌரி பெடகாஜி. அ எ அது அதில் அவர்கள் நம்பிக்கை என்னவென்றால், அ ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் கற்றுக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் அ பிள்ளைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்கிறார். எல்லாம் அறிந்தவராக ஒருவரும் இருக்க முடியாது. என்றால் ஒரு ஆசிரியர் தயார் நிலையில் எப்பொழுதும் இருக்கிறார். என்ன தயார் நிலை? கற்றுக் கொடுக்கிறார். அதே சமயம் பிள்ளைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். அந்த பட்சத்தில் என்னென்ன வார்த்தைகள் நாம் ஆம் சொல்லிக் கொடுக்கலாம். இது அ குறிப்பிடத்தக்கது என்னென்றால், அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால், அந்த ஆசிரியர்கள், நாம் எப்பொழுதுமே மௌரி மொழியை உபயோகிக்கும்போது, ஒரு அம் கமாண்ட் அல்லது ஒரு டைரக்ஷன் அ கொடுக்கவே நாம் உபயோகிக்கிறோம். அ அது அல்லாது நாம் அ என்ற உண்மை அவர்களுக்கு புரிந்தது. அது அல்லாது ஒரு கட்டளை, ஒரு அறிவுறுத்தல் இந்த சமயத்தில் தான் உபயோகப்படுத்தினர். அ அதை மாற்றி ஒரு மௌரிய ஒரு அன்பின் மொழியாக, ஒரு அர்த்தமுள்ள, ஒரு எதார்த்த மொழியாக எவ்வாறு நாம் கற்பிக்க வேண்டும் என்பதை பத்தி சிந்திக்க ஆரம்பித்தனர். அதனால் இது மிகவும் உள்ளதாக அமைந்தது. இந்த பரிசீலனை. அடுத்ததாக வ இதை நாம் இப்பொழுது இந்த அ சிந்தனையை தமிழ் மொழி கற்பித்தல், அ கற்றல் என்ற சூழ்நிலையில் நாம் பார்ப்போம் எவ்வாறு. அ உங்கள் சிந்தனைக்கு அதனால் தமிழ் களஞ்சியத்தை விரிவாக்க நீங்கள் பிள்ளைகளுடன் இருக்கும்போது எவ்வகையான சொற்களையும், சொற்றொடர்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சிந்தித்து பாருங்கள். மௌரி மொழியில் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். நீங்கள் இதை தமிழ் மொழியில் எவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கடைசி கட்டமாக வெளிப்புற விளையாட்டுகள் மூலம் எவ்வாறு சொல் வளத்தை பெருக்கலாம் என்பதனை பார்ப்போம். அ இந்த படங்களை பாருங்கள். இதெல்லாம் வெளிப்புற சூழ்நிலையில் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். அம் சறுக்கு மரமாக இருக்கலாம், மணற்பரப்பாக இருக்கலாம். அ இத்தகைய வெளிப்புற சூழல்களில் அ பல் அ புலனுணர்வு, கற்றல் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளன. அ அதில் எல்லா புலன்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன. ஆ அதனால் கற்பித்தல் வாய்ப்புகள் உருவாகின்றன. ஆ அதுபோலவே மொழி புகுத்தலும், அ மொழி புகுத்தலுக்கு ஏதுவான அ சூழ்நிலையும் அமைகிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்களாக. ம். இப்போது அ என்ன கேள்வி கேட்கலாம்? என்ன மொழி அ யை உபயோகப்படுத்தலாம்? மொழி சம்பந்தமாக என்ன அ கற்றல், கற்பித்தல் உத்திகளை நாம் பயன்படுத்தலாம்? என்று சற்றே சிந்தியுங்கள்.
இப்பொழுது ஒரு படம் காண்கிறீர்கள். உதாரணத்திற்கு பரப்பு உள்ளது. இதில் நாம் என்ன பேசலாம் குழந்தையிடம்? எப்படி விளையாட்டில் மொழியை மேம்படுத்தலாம் என்று சிந்தியுங்கள். அ இந்த இந்த உதாரணத்தை, இந்த படத்தை நான் எடுத்தேன். ஏனென்றால் நியூசிலாந்து நாட்டில் அ பாலர் பள்ளிகளில் அ மண் பரப்பு இல்லாத பள்ளியே இல்லை. மண் பரப்பு மிகவும் ஒரு முக்கிய அங்கமாகும் விளையாட்டில். அ இப்பொழுது அ மண் பரப்புகளில் விளையாடும்போது அறிமுகப்படுத்தக்கூடிய சொற்கள். உதாரணமாக சல்லடை, மண்வெட்டி, அ எண்ணு, ஈரம், உலர் மணல், வாளி, ஊற்று, மணல், மணலை அள்ளு, எறியாதே, வாளியை காலி செய், வாளியை நிரப்பு, அ அச்சை எடுத்து ஏதாவது ஒரு உருவம் செய், அ ஒரு மணல் கோட்டை அதை கட்டு, வாளியை தட்டு, அ என்று பிள்ளைகள் விளையாடும்போது, ஆ நாம் மொழியினை புகுத்தலாம். மொழியின் வழியே அ கணிதம், அ அறிவியல், சமூக அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றையும் அழகாக ஒருங்கிணைக்கலாம். அ நாம் நீ நீ சிறிது நில், அ மற்றவர்களுக்கு கொடு என்றும், சமூகத்தில் எவ்வாறு நாம் பழக வேண்டும் என்பதையும் மொழி வழியே அ வெளிப்புற சூழலில் விளையாடும்போதே நாம் இதை எல்லாம் ஒருங்கிணைக்கலாம். வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்த வேண்டும். அ பிள்ளைகளின் கற்றலையும் பேச்சு அ திறன் வளர்ச்சியையும் மேம்படுத்த வெளிப்புற சூழல்கள் அ மற்றும் அ பிள்ளைகளின் கற்றல் மற்றும் ஆய்வுக்கு வழிகாட்டுகின்றன மற்றும் ஊக்குவிக்கின்றன. அதனால் ஆசிரியர்கள் அதை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள விளையாட்டிற்கான வாய்ப்புகளை உருவாக்கினால் மொழி மேம்படும். இப்போது அ எண்ண பிரதிபலிப்பு. ம். இதில் உங்கள் சிந்தனையை தூண்ட சில கேள்விகள் நான் பரிமாறுகிறேன். அ முதல் கேள்வியாக, என்ன அணுகுமுறைகள் பிள்ளைகளது பேச்சு வழி கருத்து பரிமாற்ற திறனை வளர்க்கவும், அவர்களது அடையாள உணர்வை வலுப்படுத்தவும் உதவுகின்றன? ஒவ்வொரு பிள்ளையும் தினமும் தன்னோடு தனியாக உரையாடுவதற்கான வாய்ப்பை எப்படி நீங்கள் உருவாக்குகிறீர்கள்? எப்படி அ ஏற்படுத்திக் கொடுக்கிறீர்கள் என்பதனை பற்றி சிந்திக்கலாம். அதுபோலவே புதிய சொற்களை அ கற்றுக்கொண்டு பயன்படுத்தவும், அந்த சொற்களின் ஒலிகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஏற்படுத்தவும் ஆசிரியர்கள் என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். ஆ பாடல்கள் அல்லது அ கருத்து பரிமாற்றங்கள், எ எ எவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள்? எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றி சிந்திக்கலாம் நீங்க. எவ்வாறு பாடல்கள் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கருவி பாடல். நாம் முன்பு பார்த்ததைப் போல. நீங்கள் அதை அடிக்கடி பயன்படுத்துகிறீர்களா? வகுப்பறையின் உள்ளே, வழிச்சூழலில் நாம் பயன்படுத்தலாம். அதை மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக நாம் அதில் குழந்தைகளையும் ஈடுபடுத்தலாம். மொழி மேம்படும். அதுபோலவே ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்கும் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை எப்படி நாம் கற்பிக்கலாம்? அதில் ஏதாவது விசேஷமாக ஏதாவது ஒரு உத்திகள் உண்டா? எவ்வாறு நாம் செய்யலாம்? ஒரு மொழி மூலம் தமிழ் மொழியை, தெரிந்த மொழி மூலம் தமிழ் மொழியை எவ்வாறு கற்பிக்கலாம் என்பதை பத்தியும் சிந்திக்க வேண்டும். அதுபோலவே அ தமிழை வாழும் மொழியாய் நிலைநிறுத்த உங்கள் சூழலுக்கு ஏற்ப எப்படி நீங்கள் கையாளும் வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். அ நம் நம் பிள்ளைகள் கதைகளை கேட்கவும், உருவாக்கவும், அ மீண்டும் சொல்லவும் நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்கிறீர்களா? அடிக்கடி கொடுக்கிறீர்களா? உருவாக்கி கொடுக்கிறீர்களா? என்பதனை பற்றியும் சிந்திக்க வேண்டும்.
அ இதுதான் சில கேள்விகள் உங்கள் எண்ணங்களை தூண்ட, உங்கள் தற்போது நீங்கள் கற்பிக்கும் கற்றல் உத்திகளை நீங்கள் உபயோகிக்கும் அ அ உத்திகளைப் பத்தி நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். அதற்கான சில எண்ண பிரதிபலிப்பு கேள்விகள். கடைசியாக உங்களுக்கு ஒரு சவால். பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்றல், கற்பித்தல் நோக்கத்துடன் நீங்கள் திட்டமிட்டு செயற்படுத்திய ஒரு கற்றல் அனுபவம் என்ன? நீங்கள் அ இதற்கு முன்பே நீங்கள் இதுபோல நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆ என்ன செய்தீர்கள்? அந்த அனுபவம் என்ன என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். ஆ அதில் பயன்படுத்தப்படும் கற்பித்தல் உத்திகளைப் பற்றியும் சிந்தியுங்கள். எந்த எந்த உத்திகளை நீங்கள் படுத்தினீர்கள்? ஏதாவது நான் முன்பு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உத்திகள் பயன்படுத்தினீர்களா? அல்லது அது அல்லாத வேறு உத்திகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களா? என்பதைப் பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். ஆம். இதுதான் நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வது. அ இந்த கருத்தரங்கில் பங்கேற்கும் வாய்ப்பினை அளித்ததற்கு நிர்வாக குழுவினருக்கும், படைப்பினை கேட்டதற்கு நேயர்களாக உங்களுக்கு அ மிகவும் நன்றி. அ வணக்கம்.